அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டு ஓலெவல் பாஸ்ட் பேப்பர்ட 2வது ஸ்ட்ரக்சரை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், 2வது ஸ்ட்ரக்சர் முழுமையாக பயாலஜி வினாவாக தான் அமையும். 2வது ஸ்ட்ரக்சரில் ABCன்னு 3 பார்ட் இருக்குது. இந்த 3 பார்ட்லையும் முழுமையாக 3 பார்ட்டுமே பயாலஜிக்குரிய கேள்வியாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2வது ஸ்ட்ரக்சரோட B பார்ட் கொஷனை தான் பார்க்க போகிறோம். கேள்வியை, உணவு சமிபாட்டு செயல்முறையில் மாப்பொருளின் மீது அமைலேசு நொதியத்தின் தாக்கத்தை செய்து காட்டுவதற்கு நீருடன் மாப்பொருளும் அமைலேசும் சேர்க்கப்பட்டு ஒரு கலவை தயாரிக்கப்பட்டது. இக்கலவை 37 பாகை C வெப்பநிலையில் இருக்கும் போது நீர்த்தாளியில் வைக்கப்பட்டது. 5 நிமிடங்களின் பின்னர் கலவையிலிருந்து ஒரு துளி வெளியே எடுக்கப்பட்டு அதனுடன் அயடின் கரைசலின் ஒரு துளி சேர்க்கப்பட்டு நிறம் அவதானிக்கப்பட்டது. பின்னர் பின்வரும் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள நேரங்களில் மேற்குறித்த சோதனை மறுபடியும் செய்யப்பட்டது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவதானித்த நிறம் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. தான் எங்களோட கேள்வி. இப்போ கேள்வியில் பாருங்கள், ஒரு அட்டவணை ஒன்று தந்திருக்கு. நேரம் நிமிடத்திலையும் அவதானித்த நிறத்தையும் தந்திருக்கு. 5 நிமிஷத்தில் ஊதா சார்ந்த நீல நிறமும், 15 நிமிஷத்தில் நீல நிறம், 25 நிமிஷத்துலேயும் நீல நிறம், 35 நிமிஷமாக கொள்ள மஞ்சள் கஃபில நிறமும், 45 நிமிஷமாக கொலையும் மஞ்சள் கஃபில நிறமும் வந்திருக்கு. இது என்னன்னு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் தரம் 10ல் படித்த கொல முதலாவது யூனிட்டா உயிரின் ரசாயன அடிப்படை. இந்த பாடத்தில் மாப்பொருள் மீது அமைலேசு நொதியத்திட செயற்பாட்டை காட்டுது ஒரு பரிசோதனை ஒன்று படிச்சிருக்கீங்க. அந்த பரிசோதனை சார்ந்தது தான் இந்த கேள்வியாக அமையப்போகுது. அமைலேசு நதியம் எப்படி தாக்கத்தை செலுத்துன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மாப்பொருளை எடுத்தோம்னா, மாப்பொருள்ன்றது ஒரு கார்போஹைட்ரேட்டு சேர்வை. இந்த மாப்பொருளில் அமைலேசு நதியம் தாக்கிச்சுன்னா மாப்பொருள் மோல்ட்ரோஸாக மாறும். மோல்ட்ரோஸ்ன்றது இருசக்கரைட்டு சேர்வை. இப்படி மாப்பொருள் மோல்ட்ரோஸாக மாறுறதுல அமைலேசு நொதியம் பெரிய செல்வாக்கு செலுத்துது. அதை நாங்கள் பரிசோதனையாக செஞ்சு பார்க்க தான் இந்த கேள்வியாகவும் அமையுது. முதலாவது பாருங்க, என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பொருளை நீரோட கலந்து ஒரு கலவையை எடுக்காங்க. அந்த கலவைக்குள்ள அமைலேசு நொதியத்தையும் சேர்க்காங்க. அப்படின்னு தான் எங்களுக்கு கேள்வி இல்லை தரவா தந்திருக்கு. நாங்கள் மாப்பொருள் 2 மில்லிலிட்டர் எடுத்தோம்னா அதே அளவான அமைலேசு நொதியமும் 2 மில்லிலிட்டர் நாங்கள் சேர்க்கணும். இப்படித்தான் நாங்கள் இந்த பரிசோதனையை ஆரம்பிப்போம். கலவையிலிருந்து சில துளிகளை நாங்கள் எடுத்து குறித்த நேர இடைவெளிகளில் அயடினுடனான மாப்பொருள் சோதனையை செய்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாப்பொருள் அயடின் கரைசலோட தாக்கத்தில் ஈடுபட்டுச்சுன்னா கரும் நீல நிறம் அல்லது ஊதா கலந்த நீல நிறத்தை தோற்றுவிச்சோம். அதே மாதிரி அயடின் கரைசல் மஞ்சள் கஃபில நிறமாகவும் காணும். நாங்கள் இப்போ கேள்விக்குள்ள போம். முதலாவது கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா, நீர் ஊடகத்தில் மாப்பொருளின் மீது அமைலேசு தாக்கி உற்பத்தி செய்யும் சேர்வை யாதுன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாப்பொருள் மீது அமைலேசு நொதியம் தாக்கினா மோல்ட்ரோஸுண்ட இருசக்கரைட்டு சேர்வை ஒன்று உருவாகும். 2வது வினாக்கு போம். பின்வரும் அவதானிப்புகளுக்கான காரணங்களை குறிப்பிடுகின்ற செல்றிருக்கு. அதில் கேள்வி என்னன்னா, 15 நிமிடங்களில் நீல நிறம் உண்டாதல். B கேள்வி, 35 நிமிடங்களில் மஞ்சள் கஃபில நிறம் உண்டாதல். இதுக்கான காரணம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்கு. வாங்க நம்ம பார்ப்போம். இந்த கேள்வியில் இந்த அட்டவணையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா 5 நிமிஷத்தில் ஊதா சார்ந்த நீலமும், 15 நிமிஷத்தில் நீலமும், 25 நிமிஷத்துலேயும் நீல நிறமும் வந்திருக்கு. 35-45 நிமிஷங்களில் மஞ்சள் கஃபில நிறம் தோன்றிருக்கு. இதோட காரணம் என்னென்னா, முதலாவது மாப்பொருள் மீது அமைலேசு நொதியம் தொழிற்படக்கொள்ள ஒரே அடியாக முழுமையாக அமைலேசு நொதியம் மாப்பொருளை முழுமையாக மோல்ட்ரோஸாக மாற்றாது. மாற்றத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படும். அப்போ 5 நிமிஷத்தில் நாங்கள் மாப்பொருளுக்கு அயடின் பரிசோதனை செஞ்சு பார்க்கக்குள்ள ஊதா கலந்த நீல நிறம் வருதுண்டா அங்கே இருக்க மாப்பொருள் எல்லாமே மோல்ட்ரோஸாக மாறி இல்லை, மாப்பொருளும் கொஞ்சம் இருக்குது. அதால தான் ஊதா கலந்த நீல நிறம் வருது. அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும்,
15, 25 2 நிமிஷ இடைவெளிகளையும் நாங்கள் இந்த பரிசோதனை செஞ்சு பார்த்தா நீல நிறம் வருகுது. அப்போ குறிப்பிட்ட ஒரு அளவான மாப்பொருள் மோல்ட்ரோஸாக மாறியிருக்கு. இன்னும் மாப்பொருளோட ஒரு அளவு எஞ்சி இருக்கு. அதால தான் மாப்பொருளுக்கான அயோடின் பரிசோதனையில் நீல நிறம் வருது. 15 நிமிஷத்தில் நீல நிறம் தோன்றிருக்கிறதுக்கான காரணம் மாப்பொருள் முழுமையாக மோல்ட்ரோஸாக மாறல, அதாவது கலவையில் மாப்பொருள் இருக்குன்றதான் அர்த்தமாக இருக்கும். அதே மாதிரி 35 நிமிஷம் 45 நிமிஷங்கள் எடுத்தோம்னா மஞ்சட்கஃபில நிறமாக மாறியிருக்கு. இதோட காரணம் என்னன்னு நாங்கள் பார்த்தா கலவையில் இருந்த மாப்பொருள் முழுமையாக மோல்ட்ரோஸாக மாறியிருக்கு. அப்போ கலவையில் மாப்பொருள் எஞ்சி இல்லை. அதால் அயோடின் கரைசலோட நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மாப்பொருள் இல்லாத காரணத்தால் அங்கே நீல நிறம் வர மாட்டாது. அப்போ அந்த மஞ்சட்கஃபிலம் யார்ட நிறமாக இருக்கும்? எஞ்சி இருக்குது அந்த அயோடின் கரைசல்ட நிறம் தான் மஞ்சட்கஃபில நிறம். அந்த நிறம் தான் உங்களுக்கு அவதானிப்பாக மஞ்சட்கஃபில நிறமாக வந்திருக்கு. வினாக்கான விடையாக அமையும் அந்த கலவையில் யார் இல்லை? மாப்பொருள் கரைசல் காணப்படலை. இதுதான் அந்த வினாவுக்குரிய விடையாக காணப்படும். சரி, நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். சோதனைக்கு உட்பட்ட கலவை 37 பாகை C வெப்பநிலையில் இருக்கும் ஒரு நீர்த்தாளியில் ஏன் வைக்கப்பட்டது என்றதுதான் இந்த வினா. உங்களுக்கு தெரியும் நொதியம். நொதியம்டா என்னன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. நொதியம்ன்றது ஒரு உயிர் ரசாயன தாக்கத்திட வீதத்தை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி அது ஒரு புரதமாகவும் இருக்கும். புரதங்கள் வெப்பநிலை கூட என்ன செய்யும்? அமைப்பழிவுக்குட்படும். அதால தான் நாங்கள் இந்த பரிசோதனையை மாறா வெப்பநிலையில் ஒரு நீர்த்தாளியில் வச்சு செய்தோம். அப்போ இதுக்கு வினாவுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சது. கடைசி இறுதியான வினாவுக்கு நாங்கள் பார்ப்போம். மேற்குறித்த பரிசோதனைக்குரிய ரசாயன தாக்கத்திற்கு பங்களிப்பு செய்தாலும் அங்கு ஒரு ரசாயன மாற்றத்துக்கு உட்படாத கூறு யாதுன்னு கேட்டிருக்கு. முன்னால் உள்ள வினால நாங்கள் நொதியம் டைன்னு பார்த்தோம். அது ஒரு உயிர் ரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி ஒரு சேதன ஊக்கி, ஒரு வகையான புரதம். அதே மாதிரி இன்னும் ஒரு இயல்பு என்னென்னா, இந்த நொதியங்கள் உயிர் ரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யுமே தவிர தாக்கத்தில் பயன்படுத்தப்பட மாட்டாது. அப்போ இந்த கேள்விக்குரிய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல தேவையில்ல. அமைலேசு என்றது தான் இந்த வினாவுக்குரிய அமையும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திச்சேன்.